காலையில் 11 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் தான் இருக்கலே வச்சு ஹாட்டஸ்ட் ஏப்ரலாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெயில் காலத்தில் வேலை காரணமாகவும் பல்வேறு விஷயங்கள் காரணமாகவும் எல்லாரும் வெளியில் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி வெளியில் வரக்கூடிய மக்கள் என்ன விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க, என்னென்ன விதமான சிரமங்களை சந்திக்கிறாங்க, இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகளை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இதுதான் நம்ம பார்க்க போறோம். மக்கள் வெயிலோடு விளையாடிக்கிட்டு இருக்காங்களா இல்ல வெயிலோடு மல்லு கட்டிட்டு இருக்காங்களா? வாங்க பார்க்கலாம். நாம் மழையில் சென்றால் நனைந்து விடுவது இயல்பே. ஆனால் வெயில் நேரங்களில் வெளியே சென்றாலும் நனைகிறோமே, ஏன் இந்த மாற்றம்? நாசாவின் உலகளாவிய காலநிலை மாற்ற கணக்கீடுகளின்படி கடந்த 136 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நமது புவியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு அதீத வெப்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 0.4 முதல் 0.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டாவது வெப்பம் குறையுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் தாங்க முடியாத மிக கடுமையான வெயில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வெயில் காலங்களில், வெயில் கொளுத்தும் நேரங்களில் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் திரும்பி வரும்போது வித்தியாசமான பிரச்சனைகளும் விக்ரமாதித்தனை தொற்றிக்கொண்ட வேதாளமாகவே நம்மை பீடித்துக் கொள்கிறது. கோடை விடுமுறை நாட்களில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டும் பல பேர் ஒன்றாகச் சேர்ந்தும் உலகின் 2வது மிக நீளமான கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரையை பார்த்து ரசிக்க நினைத்திருப்பார்கள். இதமாக காற்று வாங்கப் போகிறோம் என்ற ஆசையில் சுற்றுலா பயணிகள் பலர் வருவார்கள் என்றெல்லாம் நினைத்துத்தான் கடற்கரை பக்கம் போனோம். சென்னையினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியது இந்த சென்னை மெரினா கடற்கரை. இப்ப உச்சி வெயிலா இருக்கு, என்னால பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டான இந்த சமயத்துல சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனாலும் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் இந்த ஹாட்டான சன்ல கூட நாங்க இந்த மெரினா கடற்கரையை பார்க்கணும், இதை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்த வண்ணம் இருக்காங்க. ஆனாலும் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வரதை தவிர்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அனல் காற்றையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருந்தால் சென்னையின் அடையாளங்களை எங்கே தவறவிட்டு விடுவோமோ என்று இந்த கொளுத்தும் உச்சி வெயிலிலும் கூட குடும்பத்தினரோடு கடற்கரைக்கு வந்திருந்தார்கள் கொல்கத்தாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள். See, this is the main tourist attraction of Chennai and we are leaving tonight for Kolkata, and so we don't want to miss this at any cost, so that's why we are here in this afternoon. சென்னை இந்த வார்த்தையை சொன்னாலே அதன் சுற்றுலா பட்டியலில் கொளுத்தும் வெயிலுக்கும் ஓர் பிரதான இடம் உண்டு. வெளிநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த வெயிலையும் ரசிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் சென்னையை விட அதிக அளவு வெயில் இருப்பதால் இந்த சென்னையின் வெயிலெல்லாம் எங்களை எதுவுமே செய்துவிட முடியாது, அதனால்தான் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது சென்னையின் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் கரூர், திருவள்ளூர் போன்ற பிற மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள். கரூர்ல இருந்து வர்றோம். கரூர்ல வெயில் அதிகமா இருக்கு. இங்க சுற்றுப்பயணம் வந்திருக்கோம் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு. இங்க வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க கொஞ்சம் குறைஞ்சிருந்தா சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல ஏரியா, அதனால அம்மா சமாதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கிறோம். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 30,000 முதல் 50,000 சுற்றுலா பயணிகள் சென்னை மெரினா கடற்கரையை சுற்றி பார்க்க வருகிறார்கள். ஆனால் கோடை காலங்களில் விடுமுறை தினமாக இருந்தாலும் கூட கொளுத்தும் வெயிலின் காரணமாக சுமார் 15,000 முதல் 20,000 பேர் மட்டுமே வந்து செல்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மெரினாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வெப்பத்தை தணிக்க தள்ளுவண்டியில் ஐஸ் வாங்கி சாப்பிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கொளுத்தும் வெயிலிலும் கூட ஐஸ் வண்டியை தள்ளிக்கொண்டு மெரினாவை வலம் வந்தால் இங்கே கூட்டத்தையே காணவில்லை என்று வருத்தப்படுகிறார் ஐஸ் வியாபாரம் செய்யும் பெண்மணி. வெயில்ல வியாபாரமே இல்லை, நைட்டு தான் வியாபாரம். ஆனால் நைட்டு 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட வியாபாரம் இருக்குது. ஆனால் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரமே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல.
ஆனால் நைட்டில் நல்ல வியாபாரம் ஆகுது. ஆனால் போலீஸ்காரங்க விட மாட்டுறாங்க. அந்த 1/2 போட்டதுலேருந்து போலீஸ்காரங்க விடுறது கிடையாது. வெயில், புயல், மழை, வெள்ளம் எது வந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் தொண்டாற்றும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் உச்சி வெயிலிலும் தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காலை சுமார் 8 மணிக்கு தாங்கள் வேலைக்கு கிளம்புகிறார்களோ இல்லையோ, சூரியன் கிளம்பி விடுகிறது. இதைத்தான் எங்களால் தாங்க முடிவதில்லை என்பதுதான் அவர்களுடைய குமுறலாக இருக்கிறது. 6 to 2 8 மணிக்கு மேலேயே வெயில் அடிக்குது பாருங்க. அந்த மாதிரி அடிக்குது. இந்த மாதிரி வெயிலை வந்து எந்த ஒரு வருஷமும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக செய்கிறவங்களாம் வயசானவங்க தான். கேராக 8 9 மணிக்கு அந்த வெயில் அடிக்குது பாருங்க. அப்படியே கேராயிடுறாங்க வயசானவங்களாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே மெரினா கடற்கரையினுடைய தாங்க முடியாத உஷ்ணங்களை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து நகர பகுதிக்குள் பயணத்தை தொடர்ந்தோம். மக்கள் எவ்வளவு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அப்போதுதான் பார்க்க முடிந்தது. காரில் ஏசி இல்லை என்றால் 15 நிமிடங்களுக்கு மேல் பயணிக்க முடியாது என்பது சில பேரின் புலம்பல்கள். அதே சமயம் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட்டே துணை என்றும், நடந்து செல்வோருக்கு குடை மற்றும் தொப்பிதான் துணை என்றும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நகர வாழ்க்கை. இவைகளுக்கிடையே சாலை ஓரங்களில் கோடை காலங்களில் மட்டுமே முளைத்திருக்கும் இந்த தர்பூசணி கடைகள்தான் வெயிலில் அமிர்தத்தை விற்கும் தேவலோகமாக காட்சியளிக்கிறது. வெயில் காலங்களில் வெளியே செல்லும் போது மர நிழலில் தர்பூசணி, கிருணி, இளநீர் போன்றவற்றை வாங்கி சாப்பிடுவது நம்முடைய உடலை குளிர்விப்பது, தாகத்தை தீர்த்து கொள்வது இதுபோன்று மட்டுமல்லாமல் சற்றே இளைப்பாறுவதற்காகவும் தான் என்கிறார்கள் சில பொதுமக்கள். நாங்கள் இந்த வழியாக வந்தோம். பார்த்தா மரத்து நிழலில் தர்பீஸ் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. வெயிலுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. காசு வாங்கி போனாலும் இந்த காலத்தில் வந்து அந்த நேரத்துக்கு கிடைக்கணும். பணம் இருந்தும் கிடைக்காத எவ்வளோ பொருள் இருக்குது. அது மாதிரி வரும்போது கிடைச்சிது. சந்தோஷமாக நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் 4-5 கடை இருந்தால் வெயிலுக்கு மக்களுக்கு நல்லா இருக்கும். முற்பகல் 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் வெளியே செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் வேலைக்கு செல்லும் பலரும் இதுபோன்ற கடைகளில் பழச்சாறுகளை வாங்கி அருந்துவதன் காரணமாக இதையெல்லாம் குறைக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். வியாபாரத்திற்காகத்தான் இதுபோன்ற கடைகள் முளைத்திருக்கின்றன என்றாலும் கோடை காலங்களில் பிறரது தாகத்தை தீர்ப்பது மிகுந்த அளவு மனநிறைவை தருவதாக மகிழ்கிறார் இந்த கடையில் வியாபாரம் செய்யும் பெண்மணி. இல்லை, வெயில் காலத்தில் நல்லா குளிர் காலம் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ வீட்டில் எப்படி சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்ற மாரி இப்போ எல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. எல்லாரும் பாராட்டுற மாரி இருக்குது. ஆனால் இந்த தர்பி சீசன் ஆனால் எங்கள் 2 மாதம் நல்லா வியாபாரம் நடக்குங்க. வெயில் காலங்களில் இது போன்ற சின்ன சின்ன கடைகளில் வைக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழங்கள் போன்ற குளிர்விக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்றதுக்காக இந்த நிழலில் பல மக்களும் கூடுறாங்க. இதனால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதால இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான். நாம் வெளியே சென்றால்தான் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் நாம் வீட்டிலேயே இருந்துவிட்டு போகலாம் என்று மட்டும் தவறாக எண்ணிவிட வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களும் சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நகர நெருக்கடிகளால் அடுக்குமாடி குடியிருப்புகள், நெருக்கமான வீடுகள், கட்டுமான பொருட்கள் என்று பலவிதமான காரணிகள் வீட்டின் காற்றோட்டத்தை தடுக்கக்கூடிய காரணிகளாக அமைந்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் தாங்க முடியாத இந்த வெயிலின் உக்கிரத்தால் பெரியவர்கள், கைக்குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் என்று பலதரப்பட்ட மக்களும் அதீத அளவு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக சேலத்தைச் சேர்ந்த பெண்கள் குமுறுகின்றனர். குழந்தைங்களை சமாளிக்கவே முடியலைங்க சார். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். எல்லாருமே கொஞ்சம் வெயிலில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வேறு அனல் வந்து வீசுதுன்னு சொன்னாங்க. அனல் காற்று வீசுதுன்னு ரொம்ப நடக்க கூட முடியல எங்களால். குழந்தைங்களை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது இப்படியே நிலைமை நீடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணணும். குளோபல் வார்மிங் ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுக்கணும். வெயில் புழுக்கத்தால் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை கூட சரியாக செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. ஏன் சில சமயங்களில் நடக்க கூட முடிவதில்லை என்றும் கவலை தெரிவிக்கிறார்கள் நம் மக்கள். வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நடக்கவே முடியல. ஆனால் டிவியில் அனௌன்ஸ் பண்ணாங்க 12 to 3 ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு. அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது சொல்லப்போனால். எங்களால் வெயில் தாங்கவே முடியல. ஏன்னா நாங்கள் ஏசி காரில் வந்துட்டு ஏசியில் போகிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆட்டோலேயே வர முடியலைங்க. ரோட்டில் நடக்கவே முடியல. ஆனால் எப்போ இந்த வெயில் குறையுமே தெரியல. மழையின் தாக்கம் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் வெயில் குறையுங்க. மனித உடலை பொறுத்த வரைக்கும்
முக்கியமான திரவமாக இருக்கக்கூடிய தண்ணீர் 70% சூடாகவே இருக்கிறது. அதாவது நம் உடலின் வெப்பநிலையிலேயே இருக்கிறது. இதற்கு எதிர்மறையாக 30% நாம் ஒருவேளை குளிர்ந்த நீரை பருகினால் நமது உடல் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்கும். குளிர்ந்த நீரை அருந்துவதால் திசுக்கள் மற்றும் இரத்த குழாய்களில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. இதனாலேயே கோடைக்காலம் ஏன்தான் வருகிறது என்று மக்கள் வருத்தப்படுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிலரும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மண்பானை விற்பனை செய்பவர்கள். நமது வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் தண்ணீரை வைத்து அதனை எடுத்து அருந்துவதை விட மண்பானை தண்ணீரை குடிப்பதால் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதற்காக மண்பானை பொருட்களை மக்கள் அதிக அளவு விரும்புகிறார்கள். இதன் காரணமாகவே மண்பானை பொருட்களின் விற்பனையும் ஒரு பக்கம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. பல வகையான மண்பானை பொருட்களையும் மக்கள் ஆர்வமாக வாங்கி உபயோகப்படுத்தி வருகின்றனர். கோடை காலங்களில் நாம் அணியும் உடைகள் அதீத முக்கியத்துவம் பெறுகிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என பலரும் லேசான காட்டன் வகையிலான துணிகளையே அதிகம் விரும்புகிறார்கள். ஆண்களும் பெண்களும் வெயிலின் கொடுமையை சமாளிக்க காட்டன் துணிகளால் ஆன டி-ஷர்ட்களை வாங்க அதீத ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கிறார் வியாபாரி ஒருவர். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பனியன் வந்து விலை குழந்தைங்களுக்கு நல்ல இதமாக இருக்குது. அதனால் விலை கம்மியாகிறதுனால எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க பப்ளிக். அதெல்லாம் பொருள் நல்லா இருக்கும். காட்டன், பியூர் காட்டன். கோடை காலத்தின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய தீவிரம் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை என்றாலும் இப்போதே குடிநீருக்கான தட்டுப்பாடு ஆங்காங்கே தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆய்வின்படி இந்திய நகரங்களில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக 150 முதல் 200 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் பல்வேறு காரணங்களால் வெறும் 100 முதல் 135 லிட்டர் தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. விநியோகமும் சரிவர செய்யப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. தமிழகம் முழுக்க பல இடங்களில் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் வீதிக்கு வந்து போராடவே ஆரம்பித்து விட்டார்கள். வெயில் மற்றும் வறட்சியின் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல மாநகராட்சிகளிலும் குடிநீர் விநியோகத்தில் வித்தியாசம் தென்படுகிறது. திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் தினமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை, திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. வேலூரில் 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. மதுரையில் 4 நாட்களுக்கு ஒரு முறையும், ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் 5 நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதேபோன்று கோவை, திருப்பூர், சேலம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாட்டின் காரணமாக அனுதினமும் மக்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதேபோன்று இந்த கோடை வெப்பத்தாலும் தண்ணீர் பிரச்சனையாலும் விலங்குகளும் கூட கடுமையான பல சிரமங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் காப்புக்காடு சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்த காப்பு காட்டில் வாழும் உயிரினங்களுக்கு நீர் ஆதாரமாக வனப்பகுதிக்குள் குளங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பருவமழை பொய்த்ததாலும் வறட்சியாலும் அதில் தண்ணீர் குறைந்தே காணப்படுகிறது. மேலும் காடு முழுவதும் வறண்டும் காணப்படுகிறது. பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் கூட மான்கள் கூட்டமாக தண்ணீரை தேடி அருகே உள்ள கிராமத்திற்குள் செல்கின்றன. அப்போது கிராமத்தில் உள்ள தெருநாய்கள் மான்களை விரட்டுகின்றன. இதனால் மான்கள் மிரண்டு அசுர வேகத்தில் சாலை பகுதியில் ஓடும்போது குறுகிய நெடுஞ்சாலைகளை கடக்கும் போதும் வாகனங்களில் சிக்கி அவை காயமடைகின்றன. இதுபோன்ற விபத்துகளை தடுக்கவும் வன உயிரினங்களை பாதுகாக்கவும் விலங்குகளின் தாகத்தை தீர்க்கவும் வனத்தின் உட்பகுதிகளில் தண்ணீரை தேக்கி வைக்க வனத்துறை சார்பில் சிமெண்ட் தொட்டிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டும் வருகின்றன. இதனால் விலங்குகள் பயனடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு வனப்பகுதிக்குள் நிலவக்கூடிய இந்த வறட்சி மற்றும் கடும் வெப்பம் காரணமாக தண்ணீரின்றி பல விலங்குகளும் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இவை தண்ணீரை தேடி ஊருக்குள் வரும்பொழுதுதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
இதனை தடுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வனப்பகுதிகளுக்குள்ளும் விலங்குகளுக்காகவே தொட்டிகளை அமைத்து அதில் நீரை நிரப்ப வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக கூட இருக்கிறது. வெயிலின் கொடுமைகளை எதிர்கொள்ள பல்வேறு வழிகளை நாடிச் செல்லும் பலருக்கு ஒருவிதமான பயம் இருக்கிறது. தங்கள் அழகு மீதான ஒரு பயம்தான் அது. பலருக்கு சூரிய ஒளியே ஒவ்வாமையை உண்டாக்கும். வெயில் பட்டாலே உடலெங்கும் அரிக்கத் தொடங்கிவிடும். சருமம் சிவந்து வட்ட வடிவமாக தடிப்புகளும் தோன்றும். அவற்றில் நீர் கோர்த்துக் கொள்ளும். இதனைத் தொடர்ந்து சருமம் உரியும். இது போன்ற வெயில் காலங்கள்ல சருமம் தொடர்பான வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கு என்னென்னலாம் தீர்வுகள் இருக்கு, இத பத்தின பல கேள்விகளைத்தான் தோல் சிகிச்சை நிபுணரை பார்த்து வைத்தோம். அவரும் இயற்கையாவே என்னென்னவெல்லாம் பல்வேறு விஷயங்கள் கடைபிடிக்க இருக்கு, எப்படி இதையெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு பல டிப்ஸையும் நமக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் லைம் ஜூஸ் குடிங்க விதவுட் சால்ட் ஆர் சுகர். திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த ஸ்கின் ஃப்ரம் த சன்லைட். அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா, ஈவினிங்ஸில் ஒரு ஹாஃப் பாயில்ட் கேரட் சாப்பிடுங்க. இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நேச்சுரல் சன்ஸ்க்ரீன். காலையில் இந்த கேரட், நம்ம நைட் சாப்பிட்ற கேரட் வந்துட்டு காலையில் இட் வில் கம் டு த ஸ்கின் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ நேச்சுரல் சன்ஸ்க்ரீன். மேலும் இவை தவிர கோடையில் வியர்க்குரு, வேனல் கட்டி, தேமல் தொற்று, அக்கி, அம்மை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, நீர்க்கடுப்பு என பட்டியல் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. நமது உடலுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தலைவலி, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் ஆகியவை பொதுவாகவே தாக்கக்கூடிய நோய்கள். அளவுக்கு மீறிய வெப்பத்தின் காரணமாக நமது உடலின் உப்புக்கள் வெளியேறி விடுவதால் வெப்ப தளர்ச்சியும் ஏற்படுகிறது. இதுபோன்று உடலுக்குள் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, இதை எப்படி சமாளிப்பது, அதற்கு என்னென்னவெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல கேள்விகளை அடுக்கடுக்காக பொதுநல மருத்துவரிடம் வைத்தோம். அவரும் சில விஷயங்களை நமக்கு விளக்கிச் சொன்னார். ஒன்று, தாகம் வந்த பிறகுதான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பொதுவாகவே வந்து 3 to 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் இந்த வெயிலில், எஸ்பெஷலி நீங்கள் வெளியே போகிற ஆளாக இருந்தால். ஒன்று. ரெண்டாவது, சில ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கும்போது நிறைய சர்க்கரை போட்டு குடிக்கிறத தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா சர்க்கரை நிறைய போட்டோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னாக்கா ஒன்ஸ் அகெயின் அது வந்து யூரின் நிறைய போகும், அதனால் டீஹைட்ரேஷன் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு லெமனோ அது மாதிரி எதுவும் குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் கலந்து குடிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதில் வந்து உங்களுக்கு சால்ட் இருந்ததுன்னா அது சோடியமும் நமக்கு கிடைக்கும். வெயில் காலங்களில் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்: எண்ணெயில் பொரித்த, வறுத்த, கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை அதிகமுள்ள இனிப்பு பலகாரங்கள், கிரீம் மிகுந்த பேக்கரி பண்டங்கள், பர்கர், பீஸா, ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. அதேபோல சூடான, காரமான, மசாலா கலந்த, உப்பு நிறைந்த உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். காஃபி, தேநீர் மற்றும் குளிர்பானங்கள் குடிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வெயில் காலங்களில் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்: இளநீர், நீர்மோர், நன்னாரி சர்பத், பானகம், பதநீர் முதலியவற்றை அதிகமாகவே குடிக்கலாம். இளநீரில் உள்ள பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் முதலிய தாதுக்கள் சுற்றுச்சூழல் வெப்பநிலைக்கு ஏற்றபடி உடலின் வெப்பத்தை குறைக்கின்றன. இதனால் உடலில் நீரிழப்பால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உடனடியாக குறைகின்றன. திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, மாதுளை, முலாம்பழம், ஆப்பிள் போன்றவற்றின் சாறுகளையும் அருந்தலாம். நுங்கு, கிருணி, கொய்யா போன்றவையும் நமது உடலின் வெப்பத்தை தணிக்க உதவுகின்றன. வெயிலை சமாளிக்க சில வழிகள்: 3 to 5 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிக அவசியம். கோடை காலங்களில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேல் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியில் செல்லாமல் தவிர்க்கலாம். பகல் நேரங்களில் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலைக்கு தொப்பி போட்டுக் கொள்ளலாம் அல்லது குடையை எடுத்துச் செல்லலாம். கண்களை பாதுகாக்க சூரிய கண்ணாடியையும் அணிந்து கொள்ளலாம். சருமத்திற்கு சன்ஸ்கிரீன், லோஷன் போன்றவைகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். வெளியே செல்லும் போது கைவசம் சுத்தமான தண்ணீர் பாட்டில்களையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து கதர், பருத்தி உள்ளிட்ட ஆடைகளையும் தளர்வான சில ஆடைகளையும் அணியலாம். கோடை காலங்களில் தினமும் 2 வேளை குளிக்கலாம்.
நமது உடலின் நீர் சமநிலையை சரியாக பராமரிப்பதற்கு தினசரி தண்ணீர் குடிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவேதான் நிச்சயம் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அப்படியே நம்முடைய பயணத்தையும் தொடர்ந்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பருவநிலை மாறுபாடு மாநாட்டில் காலநிலை மாறுபாடுகள் குறித்த பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன. மழை பொழிவு குறைந்து வெயிலின் அளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு எல் நினோதான் பிரச்சனை என்று கண்டறியப்பட்டுள்ளது. வானிலை தொடர்பான ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இதுபோன்ற உயர் வெப்பநிலை பதிவாகியதே இல்லை என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 0.01 முதல் 0.02 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் தெரிந்து கொள்ளத்தான் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பருவநிலை ஆராய்ச்சித் துறையின் தலைவரை அணுகினோம். 2016ஆம் ஆண்டை போலவே 2017ஆம் ஆண்டிலும் அதீத வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் என்று பல அதிர்ச்சி தகவல்களை அடுக்கிக் கொண்டே போனார். இப்போ சராசரியாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கடந்த கால மார்ச் ஏப்ரலில் இந்த மார்ச் ஏப்ரல் வரக்கூடிய வெப்பநிலை கணக்கிடும் பார்த்தீங்கன்னா இயல்பை விட 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் இது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெயில் பிரச்சனைக்கு பல ஆண்டுகளாக நடந்து வரும் காடுகள் அழிப்பு, சூழல் மாறுபாடு உள்ளிட்ட நேரடியான காரணங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மறைமுக காரணங்களும் இருக்கின்றன. எல்லா இடத்துலையும் அதிகமாக தான் தெரியும். ஏன்னா மண்ணில் ஈரம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பெருகி வரக்கூடிய தொழிற்சாலை பெருக்கம், வாகன பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம். இதனால் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த பசுமை இல்ல வாயுக்களின் அளவு காற்றில் அதிகமாக கலந்துருக்கிறதால என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இது சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை கிரகிச்சு சிதறடிக்கிறதால வெப்பநிலை மேலும் உயரும். நிறைய நகரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கட்டிடங்கள் அதிகமாக இருக்கிறதாலன்னா அதில் ரேடியேஷன் எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். நம்மை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் இந்த வெயில் பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்க போகிறது? அதை நாம் தான் யோசிக்க வேண்டும். இனியாவது யோசிப்போமா? 2015ஆவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவு மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம். அதே மாதிரி 2016ஆவது வருஷம் ரொம்ப கடுமையான வர்தா புயல். இப்ப 2017ஆவது வருஷம் தாங்க முடியாத அளவுக்கு வெயில். இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமா பருவநிலை மாறுபாடு, காலநிலை வேறுபாடுன்னு என்னென்ன காரணங்களை அறிவியல் பூர்வமா நம்ம சொன்னாலும் இதுக்கு முக்கியமான பிரதான காரணமே மக்களாகிய நம்ம தான். இயற்கை வளங்களை காக்கிறதுக்கு நம்ம தவறிட்டதான் காரணமாகத்தான் இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இது தொடர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இதை விட அதிக அளவு பாதிப்புகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அவங்களுக்கு இப்ப நம்ம கொடுக்க போற ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதா தான் இருக்க முடியும். அதனாலதான் நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் இந்த காலநிலை வேறுபாட்டால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து தப்பிப்பாங்க.